உடம்புகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். திருநாவுக்காவத்தில் வச்சு படுக்காத நல்ல அவர் அடக்க வராரம் பாருங்கடி கண்ணுக்கு கண்ணாடி போட்டவரா அவர் கருத்த மீன் கொண்டவரா அவர் இன்னொரு தீயவன் கேடுறாரா ஒரு நாயக்குகள் அவங்களோட தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சோம். அம்பிகா மேம் வந்திருந்தாங்க, ஸ்ரீகாந்த் சார் வந்திருந்தாரு. நடத்தினது மட்டும் இல்லாமல் சிறந்த அழகி போட்டி மட்டும் வைக்காமல் படித்த திருநங்கைகள் முன்னிலைப்படுத்தி அவங்களையும் வந்து மேடை ஏற்றி அழகு பார்த்தோம். கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்தணும். இதே நாளைக்கு காவல்துறை அன்பான வேண்டுகோள். கள்ளக்குறிச்சி மாவட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒரு கவர் பண்ணி ஹலோ, எங்கப்பா இருக்கேன்? அங்க வாங்க. என்னடி Thank you, bro. ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. பார்த்து பார்த்து பாருங்க. இப்படி கையில பவியம்மா கால் கொதிக்கிட்டு வாங்க போலாம். மாமி சிஸ்டர் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஓகே, ஹாய் சொல்லுங்களா? ஓகே, போகலாம். வீடியோஸ் இல்லை, வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும். கூப்பிட்டு
அரவன் 3 பேருக்கு மட்டும்தான் அந்த சர்வலட்சணம் பொருந்திருக்கும். அர்ஜுனராலையும் கிருஷ்ணராலையும் வந்து போரில் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. பொண்ணா இருந்தாலும் சிஸ்டர் பொண்ணு எல்லாரும் ஒரே பொண்ணு. பட் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க எங்களை எவ்வளவு காயப்படுத்தினாலும் நீங்க வயிற்றுல பிள்ளையிலே வாழ்க்கையில பிள்ளையிலே என்னைக்குமே ஹாப்பி கதை கதை தாடி வைக்க வைக்க போச்சு. கொஞ்சம் அப்படியே தள்ளி நில்லுங்க. எல்லாரையும் அனுப்பாதீங்க, குப்பை செஞ்சீங்கன்னா எல்லாரையும் அனுப்பாதீங்க. இந்த கூத்தாண்டவர் கோயில் திருவிழா வந்து மகாபாரதத்தில் ஒரு அங்கமாக வந்து இந்த அரவான் வந்து நாங்கள் வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். எங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்து இந்த கூத்தாண்டவரை வழிபட்டு இருக்கனால அவங்களுடைய வழிமுறைகளை நாங்களும் பின்பற்றி வந்துட்டு இருக்கோம். இது மகாபாரதத்தில் ஒரு அங்கமாகவே இருக்கு. எதுக்கா தாலி கட்டின்னு இருக்கீங்க? நான் சொன்ன மாதிரி மகாபாரத கதையில் வந்து அரவான்ற பாண்டவர்களுக்கு கடைசி தம்பி அரவான், அவரை வந்து பலி கொடுக்கறத நான் ஸ்டார்ட்டாக சொல்கிறேன். பலி கொடுத்தாதான் அவங்க போரில் வந்து வெற்றி அடைவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் வந்து அவர் டிமாண்ட் வச்சார். அப்படி நான் என்னை பலி கொடுக்குற பார்த்தா நான் ஒரு நாளும் கல்யாணம் பண்ணி நான் பொண்டாட்டியோட இருக்கணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வச்சார். அதுக்கு வந்து எந்த பொண்ணுமே ஒத்துக்க மாட்டாங்க. அதனால வந்து கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக அரவான் கூட வாழ்வார். அந்த கிருஷ்ணர் அவதாரம் தான் இன்றைக்கி நாளைக்கு வந்து அவர் பலி கொடுத்துருவாங்க. அப்போ நாங்கள் தாலி எடுத்துருவோம். இப்போ கிருஷ்ணர் அவதாரமாக எங்கள் அரவானுக்கிட்ட நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம். எங்கள் ஐயனை வரீங்களா? நான் அன்னைக்கு கேட்கும்போதே சொல்லிட்டேன் கூப்பிட்டு வரோம். அப்பா அவ்வளோ ஆப்போசிட்ல வரதுனால ஜாம் ஆயிடும். ஜாம் வந்தாலும் அது கரெக்டான வழிக்கு சொல்லி அனுப்பி விட்டுங்க. அங்கே இருக்கிற போலீஸ் வந்து கரெக்ட் முன்னாடி நெருப்பு இருக்கு. பின்னாடி எடுங்கப்பா. கெட்டு போவதில்லை. பொறுமையா போங்க. கடவுளை நிதானமா தரிசனம் பண்ணணும். போகக்கூடாது. யார்
விட்டுறாதீங்க செக்யூரிட்டி கேட்ல இருக்கிறவங்க. ஓகே தேங்க்யூ.